ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன படம் பார்க்க போறோம்னா 2025ல ஒரு மலையாளம் த்ரில்லர் படமா வெளியாயிருக்க ஐடென்டிட்டி. இந்த படத்துக்கு ஒன்லைன்லாம் தேவையே கிடையாது. இது ஒரு தரமான படம். அப்படியே ஒன்லைனை சொன்னாலும் சஸ்பென்ஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வேற இருக்கு. அதனால டைம் மிஸ் பண்ணாம நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனுக்கு போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு லைப்ரரியில ஒரு சின்ன பையன் புக்கெல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருக்கத காமிக்கிறாங்க. அப்ப அந்த டைமுக்கு ஒரு லேடி உள்ள வராங்க. அவங்க உள்ள வந்து அந்த சின்ன பையன் கிட்ட, இங்க பாருப்பா, புக்கெல்லாம் எடுத்து விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்துல அந்த சின்ன பையனோட மாமா இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவன் புக்கை வச்சு விளையாடல, அவன் அந்த புக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். அதேபடி இந்த சின்ன வயசுல இவ்வளவு புக்ஸையும் அவனால கரெக்டா அரேஞ்ச் பண்ண முடியும். அவனுக்கு இந்த சின்ன வயசுல படிக்க தெரியாதே தவிர மத்தபடி புக்கோட கலரு டெக்ஸ்சர் அதெல்லாம் நம்மளை விட அவனால கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த பையனோட பேரு ஹரன். இவர் வேற யாரும் இல்ல, இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அந்த மாமா இருக்காருல்ல, அவர் ஒரு டாக்டர். அந்த டாக்டரோட அக்கா பையன் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோவோட அம்மா போலீஸ்ல ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்க லவ் பண்ணி ஒரு போலீஸ்காரங்களே மேரேஜும் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனா போக போக அவரு நம்ம ஹீரோட அம்மாவை ரொம்பவே கொடுமைப்படுத்திருக்காரு. 10 வருஷம் பொறுத்து பொறுத்து பார்த்திருக்காங்க. ஆனா அதுக்கு மேல பொறுக்க முடியலன்னு இவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி டிவோர்ஸும் வாங்கிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்கள இந்த அம்மா கூடயும் நம்ம ஹீரோவை அப்பா கூட போகணும் அப்படின்னு கோர்ட்ல சொல்லிட்டாங்க. ஆனா அவரு நம்ம ஹீரோவை ஒரு நாள் கூட தன்னோட சொந்த பையன் அப்படின்னு பார்க்காம இவரையுமே பயங்கரமா கொடுமை பண்ணியிருக்காரு. இந்த கொடுமையிலேயே 7 வருஷம் இருந்ததுனால நம்ம ஹீரோக்கு அப்சசிவ் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு ஒரு டிசார்டரே வந்துருச்சு. இவங்க அம்மாவுமே இப்ப நல்ல கண்டிஷன்ல இல்ல, பேரலைஸ் ஆகி படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. கட் பண்ணா கதை அப்படியே கோயம்புத்தூருக்கு நகருது. ஒரு துணி கடையில ஒரு பொண்ணு ட்ரையல் ரூம்ல ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பர்ச்சேஸும் பண்ணிட்டு இப்ப வெளியில வருது. ஆனா கார் கீய ட்ரையல் ரூம்லயே வச்சுட்டு வந்துருச்சு. அதனால ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு மறுபடியும் அந்த ரூம்குள்ள போகுது. போய் சாவி எடுக்கலான்னு பார்த்தா மேல கேமரா பிக்ஸ் பண்ணிருக்கத இந்த பொண்ணு பாத்துருது. அதனால டக்குன்னு அந்த போன் எடுத்துட்டு வெளியில வந்து மேனேஜர் கிட்ட, இங்க பாருங்க, உங்க கடை ட்ரையல் ரூம்ல இந்த போன் இருந்துச்சு, அதுவும் கேமரா ஆன்ல இருக்கு. அப்படியா, இருங்கம்மா, யாருன்னு கண்டுபிடிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த ட்ரையல் ரூம்குள்ள போயிட்டு வந்தது யாரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஒருத்தன் அந்த போனை பிடிங்கிட்டு குடுகுடுன்னு வெளியில ஓடி போயிடுறான். அந்த கடையில நின்றுட்டு இருந்தவருமே கார்ல ஃபாலோ பண்ணிட்டு நேரா அவனை போய் பிடிச்சிடுறாரு. ஆனா அங்க பார்த்தா அவன் அந்த போனை கொடுக்கறான். இவர் பதிலுக்கு காசை கொடுக்கறாரு. அப்படின்னா இவர் தான் போனை உள்ள வச்சு வீடியோவை எடுக்க சொல்லியிருக்காரு. அந்த வீடியோவெல்லாம் கம்ப்யூட்டர்ல காப்பி பண்ணிட்டு நகுல் அப்படின்னு ஒருத்தருக்கு கால் பண்றாரு. இந்த ஆளோட பேர் என்னன்னா அமர். இவங்க ரெண்டு பேரும் பல நாளா இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க போல. ஆனா நகுல் என்ன சொல்றான்னா, இங்க பாருங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இங்க பாரு, உனக்கு சேர வேண்டிய காசெல்லாம் கரெக்டா சேருது இல்ல, அப்படின்னா நான் சொல்ற வேலையை நீயும் கரெக்டா பண்ணணும். இப்ப நான் உனக்கு ஒரு லிங்க் அனுப்புறேன். அந்த லிங்க்ல இருக்க அட்ரஸ் லொகேஷன் எல்லாத்தையுமே எனக்கு உடனே அனுப்புறேன், சரியா அப்படின்னு கேட்டா அவனும் உடனே அனுப்பி விட்டுறான். அந்த பொண்ணு இருக்குல்ல, அது நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருச்சு. இது மாதிரி ட்ரையல் ரூம்ல ஒருத்தன் வச்சு என்ன வீடியோ எடுத்துட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியில வந்தா கரெக்டா நம்ம அமரு அந்த பொண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான். அந்த பொண்ணுகிட்டே அந்த வீடியோ காமிச்சு, இங்க பாரு, நீ மறுபடியும் ஸ்டேஷனுக்குள்ள போகணும்னு நினைச்ச, நீ போயிட்டு வர்றதுக்குள்ள எல்லா வெப்சைட்லயும் உன்னோட வீடியோ அப்லோட் ஆயிடும். அதனால நான் சொல்றத நீ கேளு, எனக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடு, இந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த பொண்ணை மிரட்டிட்டு போறான். அப்ப நம்ம அமருக்கு யாருக்கிட்ட இருந்தோ கால் வருது. அந்த ஆளு நம்ம அமருக்கு பணம் தரணும் போல, ஆனா தரமாட்டேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். சரி, அப்படின்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அமர் காலை கட் பண்ணிடுறான். உடனே நகுலுக்கு கால் பண்ணி, நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன், எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு கேட்டா நகுலும் காலை கட் பண்ணிடுறான். இவன் என்ன பண்றான், நேரா கார் எடுத்துட்டு இப்ப ஒரு ஃபேக்டரி மாதிரி இருக்கு, அதுக்குள்ள வந்து நிப்பாட்டுறான். அந்த ஃபேக்டரிக்குள்ள பார்த்தா ஆல்ரெடி ஒரு ஆள் இருக்கான். அவன் என்ன பண்றான், நம்ம அமரை ஒரு சேர்ல கட்டி போட்டு நம்ம அமரோட சேர்த்து அந்த மொத்த ஃபேக்டரியுமே கொளுத்தி விட்டுட்டு போயிடுறான். இதை யார் பண்ணா, எதுக்காக பண்ணா அப்படின்னு இப்ப நமக்கு தெரியல. கட் பண்ணா இந்த கேஸ் ரொம்ப பரபரப்பா மாறுது. இந்த கேஸ தினேஷ் அப்படின்னு ஒரு ஆபீசர் தான் இப்ப ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அதே டைம் பெங்களூர்ல இருந்து ஆலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆபீசர் வராரு. எதுக்காகனா இந்த கேஸ பத்தி விசாரிக்க. அதுவும் அவர் வந்து என்ன சொல்றாரு, ஃபேக்டரியில இந்த கொலையை பண்ணது யாரு அப்படின்னு பார்த்த விட்னஸ் என்கிட்ட ஒருத்தவங்க இருக்காங்க. அப்படியா, அவங்க கரெக்டா யார் கொலை பண்ணான்னு சொல்லிடுவாங்களா? கண்டிப்பா சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு போட்டோகிராபிக் மெமரி இருக்கு. ஆனா அதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். இப்ப கூட அவங்க வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெக்கவர் ஆகி வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை நான் கோர்ட் முன்னாடி ஹேண்ட் ஓவர் பண்றேன் சார். அது வரைக்கும் இவங்க பாதுகாப்பா என்கிட்டே இருக்கட்டும். அதுக்கு உங்களோட பெர்மிஷன் வேணும். அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அவங்கள என்னோட வீட்லயே தங்க வச்சிருங்க. என் வைஃப் கேட்டா உங்களோட சிஸ்டர்னு சொல்லிருங்க, புரியுதா? அவங்கள பத்திரமா பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு போறாரு. அதே மாதிரி தினேஷோட அபார்ட்மெண்ட்டுக்கே ஆலன் விட்னஸை கூட்டிட்டு வந்துடுறாரு. வந்து லிஃப்ட்டுக்குள்ள ஏறினா நம்ம ஹீரோவோட ஃபேமிலியுமே அதே லிஃப்ட்டுக்குள்ள தான் வந்து ஏறுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருமே ஒரே ஃப்ளோர்ல தான் இருக்காங்க. இப்ப நெய்பரும் ஆயிட்டாங்க. அந்த விட்னஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட பேரு அலிஷா. நம்ம ஆலன் அனிஷா கிட்ட, இங்க பாரு, நீ இந்த ரூம்குள்ளேயே தான் இருக்கணும், புரியுதா? உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன கான்டாக்ட் பண்ணு, இல்லனா உன் கூட எப்போதுமே மெர்சி அப்படின்னு ஒரு கான்ஸ்டபிள் இருக்காங்க, அவங்க கிட்ட கேளு, அவங்க உனக்கு செஞ்சு தருவாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல யார் உன்னை பத்தி எது கேட்டாலும் நீ என்னோட சிஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். இங்க நீ சேஃப்டியா இருக்கலாம், எதை பத்தியும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாரு. அடுத்த நாள் காலையில அங்கிள் இருக்காருல்ல, அவரு நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நான் தினேஷோட பிளாட்டுக்கு போறேன், நீயும் வா, அவங்களோட ஸ்கூட்டியை காணோமா, திருடிட்டு போனவன ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, சோ நீ வந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஒரு சின்ன பையன் உட்காந்துக்கிட்டு, என் ஸ்கூட்டியை திருடிட்டு போனவன் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு வரைய சொல்லிட்டு இருக்காரு. இவர் அந்த படத்தை பார்த்த உடனேயே இவர் வரைகிற படம் தப்பு அப்படின்னு சொல்றாரு. எதை வச்சு அப்படி சொல்றேன்னு கேட்டா, உடனே இவர் ஒரு பேப்பர் எடுத்து ஒரு பென்சிலையும் எடுத்து ஒரு காதை வரைஞ்சு அந்த சின்ன பையன் கிட்ட, நீ பார்த்த திருடனோட காது இது மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா அவனும் ஆமாங்கிறான். உடனே இவர் என்ன சொல்றாரு, இந்த சின்ன பையன் பொய் சொல்றான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த மாதிரி காது உலகத்துல யாருக்குமே இருக்காது. அவர் வரைய வரைய எல்லாத்துக்குமே இவன் ஆமா ஆமான்னு சொல்லும் போதே இவன் அந்த திருடனை பார்க்கல அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். தம்பி, நீ எதுக்காக உட்காந்து பொய் சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல, உண்மையை சொல்லு, அந்த திருடனை நீ பாத்தியா இல்லையா? இல்ல சார், நான் உன்னை பார்க்கவே இல்லை, என் தங்கச்சி தான் பார்த்தா, அவளுக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, ஆனா அவன் எப்படி இருப்பான்னு என்கிட்ட அவ சொல்லியிருக்கா, அதை வச்சுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவே நேரா அந்த சின்ன பொண்ணு கிட்ட போயிட்டு, இங்க பாருமா, அவன் எப்படி இருப்பான்னு பயப்படாம என்கிட்ட சொல்லு, நான் வரையறேன் அப்படின்னு இவரு வரைஞ்சு முடிச்சிடுறாரு. அந்த பொண்ணு கிட்ட, நீ பார்த்த அங்கிள் இது மாதிரி இருப்பாருன்னு கேட்டா, ஆமா அங்கிள், இதே மாதிரிதான் இருந்தாரு அப்படிங்குது. இதை வச்சு அவங்க அந்த திருடனையும் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தினேஷ் கிட்ட ஒரு போலீஸ் வந்து, சார், ஃபேக்டரியில அந்த கொலையை பார்த்த விட்னஸ் நம்ம கூட தானே இருக்கு, அந்த பொண்ணை கூப்பிட்டு கொலை பண்ணவன் எப்படி இருப்பான்னு இதே ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட வச்சு நம்ம வரைஞ்சிட்டோம்னா அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல சார். அட போயா, வரைஞ்சதை வச்சுட்டு எங்க போய் தேடுறது, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதையெல்லாம் நம்ம ஆலன் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு தான் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, நைட்டோட நைட்டா நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு, இங்க பாருங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு இந்த நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி, அந்த பொண்ணு கொலைகாரனோட ஃபேஸை கிளியரா பார்த்திருக்கு. சோ அந்த பொண்ணு சொன்னா அதே மாதிரி உங்களால வரைய முடியும் தானே? இங்க பாருங்க, நீங்க சொல்ற இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சு 1 வாரம் ஆயிடுச்சு, மறுபடியும் அந்த முகத்தை ரீக்ரியேட் பண்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இந்த கேஸை பத்தி ஏதாவது கொஞ்சம் டீடைல்ஸ் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா எனக்கு வரையறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க ஹரன், என்னால டீடைல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கொடுக்க முடியாது. சரி, ஓகே, அப்ப என்னால எவ்வளவு வரைய முடியுமோ அதை நான் வரைய ட்ரை பண்றேன் அப்படின்னு இவரும் வரையறதுக்கு ஒத்துக்கிறாரு. அடுத்த நாள் அதே மாதிரி இவர் வரையறதுக்கு பேப்பரையும் பென்சிலையும் கையில எடுத்துறாரு. அலிஷா சொல்ல சொல்ல இவரும் இப்ப வரைஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிடுறாரு, ஃபுல்லா வரைஞ்சு முடிக்காம இந்த செஷனை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலிஷாவை அங்கிருந்து அனுப்பிடுறாரு. நம்ம ஆலன் வந்து, ஏன் ஃபுல்லா வரையாம அவங்கள அனுப்புனீங்கன்னு கேட்டா, இவரு போன்ல ஒரு இமேஜை காமிச்சு, இங்க பாருங்க, இது ஒரு விட்னஸ் சொல்லி வரைஞ்ச ஸ்கெட்ச், இதே முகஜாட உள்ள குற்றவாளியை தான் போலீஸ் தேடிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையான குற்றவாளிக்கும் இந்த ஸ்கெட்சில் இருக்கவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது. பொதுவாவே இந்த மாதிரி ஸ்கெட்சில் 100% அக்யூரேட்டா குற்றவாளியோட முகம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதை பேசிக்கா ஒரு மெமரி எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒருத்தரோட முகத்தை ரீக்ரியேட் பண்ண நினைக்கும் போது நடக்கிற ஒரு சாதாரண தப்பு தான் இது. சரி, அவங்க சொல்ல சொல்ல வரைஞ்சிட்டே தானே இருந்தீங்க, எதுக்காக பாதியில ஸ்டாப் பண்ணீங்க? அவங்க தப்பான குற்றவாளியை நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அது எப்படி ஃபுல்லா வரைஞ்ச முடிக்காம நீங்களா சொல்றீங்க? இங்க பாருங்க, அவங்க சொல்லிட்டு இருக்க முகம் எல்லாமே என்னோட முகம். அப்படி இந்த கொலையை நான் தான் பண்ணியிருந்தேன்னா இவன் தான் அந்த கொலையை பண்ணான்னு நேரடியா என்னையே காமிச்சிருக்கலாம்ல, எதுக்கு ஸ்கெட்ச் எல்லாம்? அவங்க இன்னும் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டு வரட்டும், அப்புறமா இந்த ஸ்கெட்ச் எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கிரைம் நடந்த இடத்துக்கு அவங்கள நாளைக்கு கூட்டிட்டு போலாம். அப்படி அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை அந்த கில்லரோட முகம் அவங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அடுத்த நாள் அலிஷாவை நேரா அந்த கிரைம் நடந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் நிப்பாட்டிட்டு, இப்ப அந்த ஆளோட முகத்தை உங்களால கரெக்டா சொல்ல முடியுமா, இப்ப நான் ஸ்கெட்ச் பண்றேன் அப்படின்னு மறுபடியும் வரைய ஆரம்பிக்கிறாரு. நம்ம அலிஷாவும் வழக்கம் போல கண்ணு இப்படி இருக்கும், மூக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல சொல்ல இவரும் வரைஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஃபைனலா பார்த்தா இந்த தடவை இவரோட முகம் இல்லாம வித்தியாசமா ஒரு முகத்தை இவர் வரைஞ்சிருக்காரு. அதை எடுத்துக்கிட்டு நேரா ஆலன் கிட்ட வந்து, இது சும்மா ரஃபா வரைஞ்சிருக்கேன், இன்னும் இந்த ஸ்கெட்சை நான் டெவலப் பண்ணணும், அதுக்கு முன்னாடி இந்த டிராயிங்கை நம்ம அலிஷா கிட்ட காட்டக்கூடாது, அப்படி காட்டணும்னா அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அவங்க நோஸ் ஃபிளாட்டா இருக்கும் தானே சொன்னாங்க, நீங்க ஏன் ஷார்ப்பா வரைஞ்சிருக்கீங்க? இல்ல, முதல்ல அப்படி சொன்னாங்க, அப்புறம் அவங்களே கரெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே, இங்க பாருங்க ஹரன், எனக்கிட்ட அவ்வளோ டைம் கிடையாது, அதனால இந்த டிராயிங்கை உடனே நம்ம அலிஷா கிட்ட காட்டியே ஆகணும் அப்படின்ட்டு இவரும் அலிஷா கிட்ட அந்த டிராயிங்கை காமிச்சு, நீ பார்த்த கொலைகாரன் இப்படிதான் இருப்பானா அப்படின்னு கேட்டா அவங்களும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. ஹரன்,
நீங்க பெர்ஃபெக்ட்டா வரைஞ்சிருக்கீங்க, அதனால இந்த ஸ்கெட்சை உடனடியா தினேஷ் சார்ட்ட நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு இப்ப நேரா கிளம்பி பிளாட்டுக்கே வந்துடுறாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோட அக்கா தேவிகா அலிஷா கிட்ட வந்து, வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா இவங்களுக்கு அவங்க யாருன்னே தெரியல. என்ன ஞாபகம் இல்லையா, நான் உங்க பக்கத்து வீடு தான், என்ன எது கேட்டாலும் பேயடைஞ்ச மாதிரி அப்படியே நிக்கிறீங்க அப்படின்னு இவங்க திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்கத டாக்டர் இருக்காருல்ல அவரு பாத்துறாரு. இப்ப என்னன்னா அந்த கான்ஸ்டபிள் மெர்சி இருக்காங்கல்ல, அவங்க தலை சுத்தி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்களாம். அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அதனால அவங்கள பார்க்க போலாம் அப்படின்னு ஆலனையும் கூட்டிட்டு இவங்க எல்லாரும் போயிடுறாங்க. இப்ப பிளாட்ல நம்ம அலிஷாவும் ஹரனும் மட்டும்தான் தனியா இருக்காங்க. நம்ம ஹரன் அவரோட ரூம்குள்ள உட்காந்துட்டு தனக்குள்ளேயே ஒரு விஷயத்தை பேசிக்கிறாரு. அலிஷா என்னதான் பாத்திருக்கா, அவ கன்ஃபார்மா என்ன மட்டும்தான் பாத்திருக்கா. ஆனா என்ன பத்தி ஏன் இது வரைக்கும் அவ போலீஸ் கிட்ட எதுவுமே சொல்லல, அத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவங்க வீட்டுல ரூபி அப்படின்னு சொல்லி ஒரு பூனை வளர்க்குறாங்க. அந்த பூனையோட கழுத்துல ஒரு டிவைஸை மாட்டி நம்ம அலிஷா இருக்காங்கல்ல அந்த பிளாட்டுக்குள்ள இந்த பூனையை அனுப்பிடுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அலிஷாவோட பிளாட் டோர்ல ஒரு டிவைஸை மாட்டி அந்த டோரை இவரு ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இத அலிஷா உள்ள இருந்து பாத்துறாங்க. அதே நேரம் ஹாஸ்பிட்டல் போன அங்கிளுமே இப்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர் வந்து ரூபியை காணோன்னு எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நீ என்னடா பண்றீங்கன்னு கேட்டா, இல்ல உள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு, அதான் திறந்து பார்க்கலான்னு வந்தேன். அப்படியா, எங்க தள்ளு அப்படின்னு திறந்து பார்த்தா நம்ம அலிஷா கையில கன்னோட நிக்கிறாங்க. அவங்க நம்ம ஹீரோவையும் அங்கிளையும் பார்த்துட்டு, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கரெக்டா அதே டைம் நம்ம ஆலனும் இப்ப உள்ள வந்துடுறாரு. அவரு வந்து, ஏ அலிஷா, நான் ஆலன் வந்திருக்கேன், கண்ணை முதல்ல கீழே இறக்கு அப்படின்னு சொன்ன உடனே தான் இவங்க கண்ணை கீழே இறக்குறாங்க. ஏமா, நானும் உன்னை ஒரு 10 நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். யாரை பார்த்தாலும் ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் கழிச்சுதான் நீ அவங்களை ஐடென்டிஃபையே பண்ற. எங்களையுமே நாங்க உள்ள வந்த உடனே நீ யாருன்னு தான் கேட்ட. சரி எங்களை விடு, ஆலன் உன்னோட அண்ணன், அவனை கூட அவனுக்கு அடையாளம் தெரியல, அவன் பேரை சொல்லி கண்ணை கீழே போடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ கண்ணை கீழேயே போடுற. உனக்கு உண்மையிலேயே என்னதாமா பிரச்சனைன்னு கேட்டா ஆலனே வந்து, இல்ல அவளுக்கு ரீசெண்டா இப்பதான் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதுல இருந்து தான் அவளுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளமே வந்திருக்கு. ஓ அப்படியா அப்படின்ட்டு அவரோட போன்ல நம்ம ரஜினி சாரோட போட்டோவை காமிச்சு, இது யாருமான்னு கேட்டா அவரே அவங்க தெரியலன்ட்டாங்க. ஆலன், இப்பவாவது உங்களுக்கு புரியுதா இது எவ்வளவு ஒரு சீரியஸான ப்ராப்ளம் அப்படின்னு உடனே இவர் டாக்டர் தானே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு தலையெல்லாம் நல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இப்ப அவர் ஒரு பெரிய விஷயத்த சொல்றாரு. இப்ப உங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும்னா, நான் ரூபின்னு ஒரு பூனை வளர்க்குறேன், அது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த போட்டோல ரூபி எது அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆளாளுக்கு ஒவ்வொரு பூனையே சொல்றாங்க. நீங்க சொன்ன எல்லா பதிலுமே தப்பு, ஏன்னா ரூபி இந்த போட்டோலயே கிடையாது. இது உங்களோட தப்பு கிடையாது. அனிமல்ஸோட ஃபேஸ ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு நம்ம பிரெயின்ல கெப்பாசிட்டி கிடையாது. இதே மாதிரிதான் ஒரு இலைக்கோ கல்லுக்கோ நம்மளால டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா அதுவே ஹியூமன்ஸை நம்மளால ஈஸியா டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நம்ம பிரெயின்ல ஒரு ஆர்கன் இருக்கு. சப்போஸ் அந்த ஆர்கன் டேமேஜ் ஆச்சுன்னா அப்பதான் அவங்களுக்கு ஃபேஸ் பிளைண்ட்னஸ் அப்படின்னு ஒரு டிசார்டர் ஏற்படும். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, அலிஷாவால ஆப்ஜெக்ட் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஆனா ஃபேஸை மட்டும் அவங்களால ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. இப்ப இதே ரூம்ல இருந்துட்டு வெளியில போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வேற ஒரு ட்ரெஸ்ல நீங்க உள்ள வந்தீங்கன்னா அவங்களால உங்களை ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அப்படின்னா அன்னைக்கு ஹரன் வரைஞ்ச டிராயிங்கை பார்த்துட்டு இவன் தான் நான் பார்த்த கொலகாரன் அப்படின்னு இவங்க ஐடென்டிஃபை பண்ணி சொன்னாங்களே, அது எப்படி? நான் 100% ஷுவரா சொல்றேன், அவங்க அந்த போட்டோவை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. அவங்க பிரெயின் அவங்க கிட்ட போய் சொல்லியிருக்கு. உதாரணத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டோல ஒரு 3 பூனையை பார்த்துட்டு இதுதான் ரூபி அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, அப்ப உங்க பிரெயின் உங்ககிட்ட ஒரு பொய்யை சொல்லியிருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, தனக்கு ஃபேஸ் பிளைண்ட்னஸ் இருக்கு அப்படின்ற விஷயம் இன்னமும் அலிஷாக்கு தெரியாது. அப்படியே கட் பண்ணா 4 வாரத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. நம்ம அலிஷா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு நியூஸ் சேனல்ல ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்றாங்க. ஸ்டார்டிங்ல நகுல் அப்படின்னு ஒரு பையன் வந்தால, அந்த பையன் நம்ம அலிஷாக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவன் வந்து நம்ம அலிஷா கிட்ட, அமர் இது மாதிரி நிறைய பொண்ணுங்களை வீடியோ எடுத்து அவங்கள ஏமாத்தி காசை பறிக்கிறான் அப்படின்னு இவங்க கிட்ட சொல்லிட்டு போயிடுறான். இதையெல்லாம் நம்ம நியூஸ் சேனல்ல போட்டா நல்லாவே வியூஸ் போகும், அவனுக்கும் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு இது மூலமா பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு இவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு டீடைல்ஸை கலெக்ட் பண்றாங்க. இதையெல்லாம் கொண்டு போய் அவங்க மேனேஜர் கிட்ட காமிச்சா, இந்த டீடைல்ஸ் எல்லாம் பத்தாதுமா, இன்னும் ஏதாவது சென்சேஷனலா இருந்தா அப்புறமா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி திருப்பியும் அனுப்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஏதாவது சாலிட் எவிடன்ஸ் இருந்தா கையோட கொண்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால நம்ம அலிஷா மறுபடியும் நகலை கூப்பிட்டு, டேய் உனக்கிட்ட வேற ஏதாவது எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா, என்கிட்ட அவன் 2 பொண்ணுங்களோட பேரண்ட்ஸை மிரட்டி காசு கேட்ட ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்கு, ஆனா என்னால ஒரு சைடு பேசினவங்களோட ரெக்கார்டிங் மட்டும் தான் கலெக்ட் பண்ண முடிஞ்சது, இது யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு பாரு அப்படின்னு சொல்லி அந்த ரெக்கார்டிங்கை கொடுக்கறான். இது போதும்டா, இதை எடுத்துட்டு உடனே நான் ஸ்டேஷன் போறேன் அப்படின்னு இவங்க நேரா நம்ம ஆலனை பார்க்க தான் வந்திருக்காங்க. இந்த எல்லா எவிடன்ஸையும் அவர்கிட்ட காமிச்ச உடனே
உடனே இந்த சோர்ஸ் எல்லாம் உனக்கு யாருமா கொடுத்தான்னு கேட்டா இவங்க நக்குல சொல்லாம தெரியலன்னு மழுப்பிடுறாங்க. இதுல அமர் எங்க இருக்கான் அப்படின்ற எக்ஸாக்ட் லொகேஷன் முத கொண்டு அவன் ஷேர் பண்ணிருக்கான். நீ கவலைப்படாம போமா, இவன் அந்த லொகேஷன்ல இருந்தானா நாளைக்கு இவனை நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன். இதையும் தாண்டி உனக்கு என்ன கான்டாக்ட் பண்ணணும்னா இந்தா என்னோட பர்சனல் நம்பர், இதை வச்சு கான்டாக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு விசிட்டிங் கார்டை கொடுக்கறாரு. வீட்டுக்கு வந்தா நம்ம அலிஷாவோட மேனேஜர் கால் பண்ணி அந்த நியூஸ் கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு, லைவ் ஃபுட்டேஜ் ஏதாவது கிடைச்சிச்சுன்னா அதை மட்டும் ஷூட் பண்ணி எடுத்துட்டு வா, நம்ம சேனல்ல போட்டுடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க கிட்ட தான் அமரோட லைவ் லொகேஷன் இருக்குல்ல, அதனால உடனே கிளம்பி அந்த ஃபேக்டரிக்கு அவங்க போயிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த எல்லா விஷயமும் நடந்திருக்கு. அந்த ஃபேக்டரியே வெடிச்சு ஃபுல்லா ஃபயர் ஆயிருக்கு. இவங்க மட்டும் தப்பிச்சு வெளியில ஓடி வந்துட்டாங்க. இவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா அந்த கொலைகாரனையும் நேருக்கு நேரா பார்த்துட்டாங்க. இவன் தான் கொலைகாரனா, உடனே போலீஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்னு ஸ்கூட்டி எடுத்துட்டு வேகமா போயிருக்காங்க. ஒரு லாரி இடிச்சு அங்கதான் உங்களுக்கு ஆக்சிடென்டே ஆயிருக்கு. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வந்தா இப்ப நம்ம ஆலன் நிறைய விஷயத்தை யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அலிஷா சொன்னது நம்ம ஹரனோட ஃபேஸ். ஆனா ஹரன் அதை ஃபுல்லா வரையாம பாதியோட ஸ்டாப் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு தடவை ஸ்கெட்ச் பண்ணப்ப இத உடனே அலிஷா கிட்ட காட்ட வேணாம், கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த டிராயிங்க அவங்க கிட்ட காட்ட விடாம பண்ணணும்னு நினைச்சாரு. அதுக்கப்புறம் அவர் இஷ்டத்துக்கு அவரே ஒரு முகத்தை வரைஞ்சிருக்காரு. நம்ம அலிஷாக்கும் பிளேஸ் பிளைட்னஸ் இருந்ததுனால தப்பான ஆளை பார்த்துட்டு இவன் தான் அந்த கொலைகாரன் அப்படின்னு அவங்க கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. அப்படின்ட்டு இவர் உடனே சுப்ரியா அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி பேரு ஹரன், அவரோட மொத்த டீடைல்ஸும் எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அடுத்த நாள் காலையில நம்ம ஆலன் நேரா ஹரன் கிட்ட வந்து அமர எதுக்காக கொன்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்படியே தினேஷ்க்கும் கால் பண்ணி அமரை கொலை பண்ணது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது வேற யாரும் இல்ல உங்களோட நெய்பர் ஹரன் தான். என்னது ஹரனா? ஆமா, உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கா? எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. உடனே கிளம்பி நான் சொல்ற இடத்துக்கு வாங்க அப்படின்னு அவருமே கிளம்பி வந்துடுறாரு. சார், அமரை கொலை பண்ணது இவன் தான், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க, அதுக்கான எல்லா எவிடன்ஸும் நான் உங்களுக்கு தரேன். இவன் தான் கொலைகாரன்னா அப்ப இந்த ஸ்கெட்சில் இருக்கிறது யாரு? இந்த ஸ்கெட்சில் இருக்க மாதிரி உலகத்துல ஒரு ஆளே கிடையாது. இது இந்த கேஸை மிஸ்லீட் பண்றதுக்காக அவரா வரைஞ்ச ஒரு முகம் அப்படின்னு அப்படியே கீழே காமிச்சா இவர் ஸ்கெட்ச் பண்ணார்ல ஒரு ஃபேஸ், அதே ஃபேஸோட ஒரு ஆளு மேல வந்துகிட்டு இருக்கான். அவர் வந்து அசால்ட்டா தினேஷ் கிட்ட நான் தான் அமரை கொலை பண்ணேன் அப்படின்னு சரண்டரே ஆயிடுறான். நம்ம ஹீரோ இப்ப மாசா வந்து ஸ்கெட்சும் கிடைச்சாச்சு, வீட்னஸும் கிடைச்சாச்சு, நான் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இருந்தாலும் நம்ம ஆலனுக்கு சந்தேகம் போகவே இல்லை. உடனே அவர் ஹரன் கிட்ட வந்து இங்க பாரு, நீ தான் பிளான் பண்ணி இதுல ஏதோ ஒரு பெரிய கேம் ஆடி இருக்க, அதனால நீயா மரியாதையை உண்மையை ஒத்துக்கோ, எதுக்காக அமரை நீ கொலை பண்ண? அமர் சாகிறப்போ அவன்கிட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க் இருந்திருக்கு, அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டா நீ எதுக்காக அவனை கொலை பண்ணன்னு என்னால கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்ட்டு உடனே தினேஷ்க்கு கால் பண்ணி சார், அமரோட பாடியை ரெக்கவர் பண்ணும்போது அங்க ஏதாவது எலக்ட்ரானிக் டிவைஸ் இருந்துச்சா? ஆமா, ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் மட்டும் இருந்துச்சு, அது இப்ப எங்க சார் இருக்கு? அது எவிடன்ஸ் ரூம்ல இருக்கு சார், உடனடியா அதை நம்ம எக்ஸாமின் பண்ணியே ஆகணும். இங்க பாருங்க, அதை சீல் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க, ப்ராப்பர் சேனல் இல்லாம அதை நம்மளால ஓபன் கூட பண்ண முடியாது. சரி சார், பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இவர் காலை கட் பண்ணிடுறாரு. நம்ம ஹரன் ஆலன் கிட்ட அப்படின்னா நீங்க இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வரல, அந்த ஹார்ட் டிஸ்க் தான் உங்களுக்கு முக்கியமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கட் பண்ணா நம்ம ஆலன் சுப்ரியான்னு ஒரு பொண்ணு கிட்ட ஹரனை பத்தின எல்லா டீடைல்ஸும் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாருல. இப்ப சுப்ரியா ஆலனுக்கு கால் பண்ணி ஹரனோட அம்மாக்கு 2 கல்யாணம் நடந்திருக்கு. மொத ஹஸ்பண்டோட பையன் தான் இந்த ஹரன், 2வது ஹஸ்பண்டுக்கு பிறந்தது நீரஜ். அப்படின்னா நீரஜுக்கு ஹரன் ஸ்டெப் பிரதரா அப்படின்னு கட் பண்ணா நம்ம தினேஷ்க்கு ஒரு போலீஸ் ஆபீசர் கால் பண்ணி ஆலன் சாரோட போனு நேத்து நைட்ல இருந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, அவர் எங்க போனாருன்னே தெரியல, சரி விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இவரு போனை கட் பண்ணிடுறாரு. மறுபடியும் கொஞ்ச நேரத்திலே கால் பண்ணி ஆலன் சாரோட காரு எஸ்பி ஆபீஸ் முன்னாடி நிக்குது, நாங்க வேணா உள்ள போய் அவர் இருக்காரா இல்லையான்னு செக் பண்ணிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணா, நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இவரும் கிளம்பி போறாரு. அங்கிள் இருக்காருல்ல, அவரு நம்ம அலிஷா கிட்ட வந்து உனக்கு இருக்க மெடிக்கல் கண்டிஷனை வச்சு பார்க்கும்போது உன்னால கில்லர் யாருன்னு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணவே முடியாதுமா, அதனால நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அது என் வாயால சொன்னா நல்லா இருக்காது, நான் ஒருத்தர்கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அலிஷாவை கூட்டிட்டு போறாரு. நம்ம தினேஷ் இருக்காருல்ல, அவர் என்ன பண்றாரு, தமிழ்நாடு போலீஸ்க்கு கால் பண்ணி ஆலன் ஒருத்தர் ஒரு புது கேஸை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக எங்க ஊருக்கு வந்திருந்தாரு, ஆனா அவரை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனுமே எங்களுக்கு கிடைக்கல, அவர் போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, அவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவரோட பேரு ஆலன். என்னது ஆலனா? ஆலன் ஒரு போலீஸ் ஆபீசரே கிடையாது, அவனை வேலையை விட்டு எப்பயோ தூக்கிட்டாங்க, அவன் ஒரு பக்கா ஃப்ராடு, அவனை நாங்க வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம தினேஷ்க்கு பயங்கர ஷாக்கு. நம்ம அங்கிள் அலிஷாவை நேரா இப்ப நம்ம ஹீரோ கிட்ட தான் கூட்டிட்டு வராரு. நம்ம ஹீரோவும் இப்பதான் ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னு அலிஷா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரோட தங்கச்சி நீரஜ அமர் தான் ரேப் பண்ணியிருக்கான். இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு அவரு பயங்கரமா உடஞ்சு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவரோட தங்கச்சி எங்கேயுமே வெளியில வர்றதே கிடையாது, ரூமுக்குள்ளேயே முடங்கி போய் உட்காந்து
வந்திருக்காங்க. இப்ப இவருக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஆசைதான், எப்படியாவது இவரோட தங்கச்சி அந்த இன்சிடென்ட் எல்லாம் மறந்துட்டு பழையபடி சந்தோஷமா வரணும். அதுக்காக இவரோட தங்கச்சியை இவரு நிறைய மோட்டிவேட் செய்யவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களும் இப்ப ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பழையபடி சந்தோஷமா வரும்போது அப்பதான் இவங்க வீட்டுக்கு அன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்திருக்கான். இவன் யாருன்னா நம்ம நீரஜுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கு, அந்த பொண்ணோட அண்ணன் தான் இந்த அன்சர். அவன் வந்து அமர் இது மாதிரி என் தங்கச்சியை வீடியோ எடுத்து வச்சுட்டு 25 லட்சம் ரூபா தரலன்னா இது வெப்சைட்ல எல்லாம் போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லவும் இவனுக்கு இதே வேலையா போச்சு. இவன் கதையை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்ட்டு தான் இவனோட லொகேஷனை ட்ராக் பண்ணி போய் அந்த ஃபேக்டரியில வச்சு இவனை கொலையே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு அன்சரோட அப்பாவை மீட் பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, நீங்க பாட்டுக்கு போய் கொலையை பண்ணிட்டு வந்துட்டீங்க, கண்டிப்பா அன்சரை தேடி அவங்களோட ஆளுங்க யாராவது வருவாங்க. ஒருவேளை இந்த கேஸை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்கன்னா நான் தான் இந்த கொலையை பண்ணேன்னு நான் பழியை ஏத்துக்கிறேன் அப்படின்னு அன்னைக்கு வந்து சரண்டர் ஆனது அன்சரோட அப்பா தான். இவங்க அப்பா சொன்ன மாதிரியே அன்சரை தேடி ஒரு ஆளு வந்திருக்கான். அது யாருன்னா வேற யாரும் இல்ல, அந்த ஆலன். அப்ப நம்ம அங்கிள் என்ன சொல்றாருன்னா, நான் தினேஷ் கூட பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கால் வந்துச்சு, ஆலன் எஸ்பி ஆபீஸ்க்கு போயிருக்கதா ஒரு போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணாரு. அப்படியா? அதுக்குள்ளதான் அந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கு. ஆனா அந்த ஹார்ட் டிஸ்க்ல என்ன இருக்குன்னு அவனுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால உடனே தினேஷ்க்கு கால் பண்ணி, சார் ஆலனுக்கு அந்த ஹார்ட் டிஸ்க் கிடைச்சிடவே கூடாது. இங்க பாரு, முதல்ல இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு? நீ சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை ஸ்கெட்ச் பண்ணியிருக்க, ஆனா அந்த ஆளு அவனாவே வந்து சரண்டர் ஆயிருக்கான். இதெல்லாம் எப்படி நடக்குது, ஏன் நடக்குதுன்னு எனக்கே எதுவும் புரியல. இதெல்லாம் எனக்கு கிளியரா புரியுற வரைக்கும் ஆலன் மாதிரி நீயும் எனக்கு ஒரு சஸ்பெக்ட் தான், சரியா? சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார், ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ஹார்ட் டிஸ்க்ல என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் ஆலன் கைக்கு கிடைச்சிடவே கூடாது. அந்த ஹார்ட் டிஸ்க நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நானே உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுறேன். இங்க பாரு, அதை சீல் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க, என்னாலலாம் ஓபன் பண்ணி பார்க்க முடியாது. சார் ஒரு அவுட் சைடர் இருந்தா கண்டிப்பா ஓபன் பண்ணலாம்ல, நான் யாரையும் நம்புறதா இல்ல. சார் நீங்க அலிஷாவை நம்புறீங்கல்ல, அலிஷா மூலமா தான் இந்த கேஸே நமக்கு கிடைச்சது. அலிஷாக்கு தெரிஞ்ச நகுல் அப்படின்னு ஒரு கோடர் இருக்கான், அவன் மூலமா அந்த ஹார்ட் டிஸ்க்ல என்ன இருக்குன்னு நம்மளால ஈஸியா கிராக் பண்ணிட முடியும். அதனால அந்த ஹார்ட் டிஸ்க் மட்டும் நீங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாரு. டக்குன்னு நம்ம ஹரனும் அலிஷாவும் கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. போற வழியிலேயே நகுலுக்கு கால் பண்ணி ஒரு ஹார்ட் டிஸ்க கிராக் பண்ணணும், அதனால நாங்க சொல்ற லொகேஷனுக்கு உடனே கிளம்பி வா அப்படின்ட்டு போனை வைக்கும்போது டொம்முன்னு ஒரு கார் வந்து இவங்களோட காரை இடிக்குது. யாரான்னு பார்த்தா உள்ள ஆலன் உட்காந்துருக்கான். இவங்க 2 பேருக்கும் இப்ப பயங்கரமான சேசிங் ஒண்ணு நடக்குது. இதுல நம்ம ஆலனோட கார் போய் ஒரு இடத்துல கவுந்து விழுந்துருது. இவங்களோட காருமே ஏதோ ஒரு இடத்துல இடிக்க போற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணா இப்ப நைட் ஆயிடுது. நம்ம அலிஷா இருக்காங்கல்ல, அவங்க பயங்கர டென்ஷனா நின்றுட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து என்னம்மா ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க, என்ன ஆச்சு தெளிவா சொல்லுன்னு கேட்டா அப்பதான் இவங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க காரமே போய் ஒரு இடத்துல இடிச்சிருக்கு. அப்ப நம்ம அலிஷா மட்டும்தான் கண்ணை முழிச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்றதுன்னே தெரியாம நடந்து ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா நம்ம ஹரன் கார் எடுத்துட்டு வந்துட்டாரு. ஹரன் நீ நல்லாதான் இருக்கியா, உனக்கு எதுவும் ஆகலையா, சரிவா உடனே அந்த பில்டிங்க்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி அந்த ஃபேக்டரிக்கு வந்துடுறாங்க. அங்கதான் நம்ம தினேஷும் ஹார்ட் டிஸ்கோட வந்திருக்காரு. நம்ம ஹரன் என்ன பண்ணிடுறாரு, டக்குன்னு ஒரு கன் எடுத்து தினேஷ் கிட்ட காமிச்சு, மரியாதையா அந்த ஹார்ட் டிஸ்க என்கிட்ட கொடுத்துரு, கொடுக்கலன்னா உன்னை சுட்டு கொன்னுடுவேன் அப்படின்னு தினேஷ சுட்டு கொன்னுடுறாரு. சுட்டு கொன்னுட்டு நம்ம ஹரன் போய் அந்த ஹார்ட் டிஸ்க் எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு நம்ம அலிஷாவை சுட்டு கொல்லாம இங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி அலிஷாவை மட்டும் அமிச்சிட்டாரு. இந்த எல்லா விஷயத்தையும் இவங்க டாக்டர் கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. ஹரன் நல்லவனே கிடையாது, அவன் ஒரு கிரிமினல். அவனை போய் இத்தனை நாளா நான் நம்பிட்டு இருந்திருக்கேன், கண்டிப்பா அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. அப்படியே அந்த கொலையை பண்ணியிருந்தான்னா அந்த கொலையை நேர்ல பார்த்த சாட்சி நீ, ஒன்னு எதுக்கு அவன் உயிரோட விட்டுருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா நகுல் அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஏ நகுல், நீ மட்டும் அன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த இடத்துக்கு வந்திருந்தேன்னா இந்நேரம் அந்த போலீஸ் உயிரோட இருந்திருப்பாரு. ஐயோ, நீங்க வர்றதுக்கு 10 நிமிஷம் முன்னாடியே நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். நீங்க இல்லாம எப்படி போலீஸ் கிட்ட பேசுறதுன்னு தான் நான் மறைஞ்சு நின்னுட்டு இருந்தேன். அப்பதான் அந்த கொலையவும் நான் நேர்ல பார்த்தேன். திடீர்னு உங்க மேலே கண்ணை வச்சுட்டான், எனக்கு அப்படியே ரொம்ப பயமா போச்சு. ஹரன் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா உங்களை காப்பாத்திருப்பாரு. நீ என்ன சொல்ற, ஹரன் அப்படின்னா அந்த இடத்துல இல்லையா? அந்த கொலையை பண்ணதே ஹரன் தானே, நான் நேர்ல பார்த்தனே. இல்ல அலிஷா, நீ பார்த்தது ஹரனே கிடையாது, ஹரன் அந்த இடத்துல இல்லவே இல்ல. என்ன நடந்திருக்கலான்னு நான் சொல்றேன். உனக்கு ஃபேஸ் பிளைட்னஸ் இருக்கு அப்படின்றது ஆலனுக்கு நல்லாவே தெரியும். நீ ஹரனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவ, அவனோட ட்ரெஸ்ஸை வச்சு மட்டும்தான். அதனால அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஆலன் எந்திரிச்சு போய் ஹரனோட ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்து உன்னை பிக்கப் பண்ணிருக்கணும். சோ நீயும் அதை ஹரன் தான் நம்பி அவ்வளவு நேரம் நீ ஆலன் கூட தான் இருந்திருக்க. நானும் நகுலும் அவனை 2 நாளா பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஆனா அவன் சிக்கவே மாட்டேங்கிறான். அவன் வெளியில சுத்திட்டு இருந்தானா நமக்கு தான் ஆபத்து. அதனால அவனை எவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம பிடிச்சே ஆகணும்.
அதுக்கு முன்னாடி ஆலனை பத்தி நீங்க சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா இந்த ஆலன் யாருன்னா அவனுமே ஒரு போலீஸ் ஆபீசர் தான். அதுலயுமே இவனுக்கு என்ன முக்கியமான வேலைன்னா இந்த கொலைகளை நேர்ல பார்த்த சாட்சியெல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் கேஸ் முடிகிற வரைக்கும் பத்திரமா பாத்துக்கணும். அதனால அவங்க ஒரிஜினல் ஐடென்டிட்டியை அழிச்சிட்டு ஃபேக்கா ஒரு ஐடென்டிட்டியில இவங்க சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஐடென்டிட்டி எல்லாமே நம்ம ஆலன் கிட்ட தான் பத்திரமா இருக்கும். ஆனா இவன் காசுப்பட்டு என்ன பண்ணிருக்கான், இந்த சாட்சி எல்லாத்தையுமே கொலை பண்ணால அவனுக்கு வித்துருவான். இங்க பாரு, நீ கொலை பண்ணதை பார்த்ததுக்கு சாட்சி இவன் தான். அவன் இப்ப என் கஸ்டடியில தான் இருக்கான். நீ இவ்வளவு பணம் என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவனை நான் உனக்கிட்ட ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். இந்த கொலை பண்ணவங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் இவன் யாருக்கிட்ட இருந்து வாங்குவான்னா சுப்ரியான்ற அந்த பொண்ணுகிட்ட இருந்து தான் வாங்குவான். இதே மாதிரி ஒரு தடவை சின்னம்மாள் அப்படின்றவங்களோட ஐடென்டிட்டி நம்ம ஆலன் கிட்ட வந்திருக்கு. இவங்களுமே ஒரு கொலையை நேர்ல பார்த்த சாட்சி தான். அந்த கொலையை பண்ணது யாருன்னா சின்னப்பான்னு சொல்லி பெங்களூர்லயே ஒரு பெரிய ஆளு. அவன் யாரை கொலை பண்ணானா வேற யாருமே இல்ல, சின்னம்மாளோட ஹஸ்பண்டை தான் கொலை பண்ணியிருக்கான். இத இவங்க வீட்டு மேல இருந்து பாத்துட்டாங்க. அதனால என் ஹஸ்பண்டை கொண்டது யாருன்னு தெரியும், நான் சாட்சி சொல்றேன் அப்படின்னு ஆலன் கிட்ட வந்திருக்காங்க. இவன் வழக்கம் போல என்ன பண்ணிட்டான், இவங்களோட ஐடென்டிட்டியை சின்னப்பாக்கு பல கோடிக்கு வித்துட்டான். அதனால அடுத்த நாளே சின்னம்மாளுக்கு பயங்கரமா அட்டாக் நடந்திருக்கு. ஆனா அதுல அவங்க சாகல, போலீஸ் காப்பாத்திட்டாங்க. கட் பண்ணா அதே நேரத்துல நம்ம ஆலன் இருக்கான்ல, ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு கவரை தூக்கி போட்டுட்டு போறான். அந்த வீட்டுல ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் தான் அந்த கவர் எடுத்துட்டு உள்ள வரான். நம்ம வீட்டுக்கு ஏதோ கொரியர் வந்திருக்கு அப்படின்னு. சரிடா என்னன்னு பிரிச்சு பாரு அப்படின்னு பிரிச்சு பார்த்தா உள்ள ஒரு பென்டிரைவ் இருக்கு. இது என்ன பென்டிரைவ், சரி போட்டு பாப்போம் அப்படின்னு டிவில போட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த சின்ன பையன் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்காவோட வீடியோஸ் எல்லாம் அந்த பென்டிரைவ்க்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அந்த பொண்ணோட அப்பாவுக்குமே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, கையில பென்டிரைவோட நிக்கிறாரு. நம்ம ஆலனு இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால இந்த ஆபீசர்ல இருந்து டெஸ்க் ஜாப் அப்படின்னு வேற ஒரு ஆபீசரா இவரை மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் சின்னம்மாளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு புது ஐடென்டிட்டியும் புது ஆபீசரையும் நியமிச்சிருக்காங்க. இதுல சின்னப்பா என்ன நினைக்கிறான் அப்படின்னா, எப்படியும் போய் இவன் நமக்கு எதிராக சாட்சி சொல்லிடுவா, நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு அவன் ஆலனுக்கு கால் பண்ணி, இங்க பாரு நீ சின்னம்மாவை எப்படியாவது கொன்னுடணும், இல்லன்னா நீ பண்ற வேலையெல்லாம் நான் போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு அவன் ஆலனை மிரட்டி இருக்கான். சோ இப்ப ஆலனுக்கு இருக்க ஒரே நோக்கம் என்னன்னா சின்னம்மாளை கொல்றது. அவங்க சாட்சி சொல்றதுக்காக கொச்சியில இருந்து பெங்களூர் ஃபிளைட்ல நாளைக்கு கிளம்புறாங்க. கண்டிப்பா அவங்க அங்க இறங்குறதுக்குள்ள ஆலன் எப்படியாவது கொன்னுடுவான். ஆனா அவன் நேரடியா வந்து கொல்ல மாட்டான், யாரோ ஒரு ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சரை வச்சுதான் அவன் கொல்லுவான். இப்ப நம்மளோட வேலை என்னன்னா சித்திரமாவை பத்திரமா நாளைக்கு சாட்சி சொல்ல வைக்கணும். அது போக எப்படியாவது ஆலனை நம்ம உடனடியா பிடிக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிக்கிறாரு. கட் பண்ணா எல்லாரும் வந்து தினேஷ் இருக்காருல்ல, அவரோட ஃபியூனரல் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, திடுதுப்புன்னு கன்னெல்லாம் எடுத்துட்டு கார்ல எங்கேயோ வேகமா கிளம்புறாரு. அப்படியே வீட்டுல காமிச்சா தேவிகாவும் நீரஜும் இப்ப தனியா இருக்காங்க. யாரோ காலிங் பெல்ல அடிக்கிறாங்க. சரி அங்கிள் தான் வந்திருப்பாரு அப்படின்னு திறந்து பார்த்தா ஆலன் வந்து நிக்கிறான். இவங்களுக்கு ஆலன் இவ்வளவு பெரிய கிரிமினல் அப்படின்னு தெரியாது. ஓ ஆலன் நீங்களா, உள்ள வாங்க அப்படின்னு அந்த பொண்ணு இப்ப உள்ள கூப்பிடுறது. அவன் உள்ள வந்து நீரஜ் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான், அமரு இந்த பொண்ணு ரேப் பண்ணால அந்த டேட்டை சொல்லி அன்னைக்கு உனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு வந்து மிரட்டிட்டு இருக்கான். இதெல்லாம் அவன் எதுக்காக பண்றான்னா, இந்த ஆலனை தான் இப்ப சிட்டி ஃபுல்லா போலீஸ் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. இவனுக்கு எப்படியாவது இந்த சிட்டியை விட்டு வெளியில போயிடணும். அதனால இங்க வந்து மிரட்டி, இங்க பாருங்க நான் எப்படியாவது இந்த சிட்டியை விட்டு வெளியில போகணும், அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கண்ணை காமிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ என்னதான் மிரட்டினாலும் உன்னால எங்களை எதுவுமே பண்ண முடியாதுடா. ஆமா நீ அண்ணனை என்ன நினைச்சிட்டு இருக்க, சாதாரணமா இந்த ஆர்டிஸ்ட் மாதிரி ஸ்கெட்ச் வரைஞ்சிட்டு இருப்பானே அது மாதிரி நினைச்சியா? உங்க அண்ணன் என்ன வேலை பாக்குறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நானே நேரடியா உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கட் பண்ணா இப்பதான் நம்ம ஹீரோ யாருன்னே நமக்கு காமிக்கிறாங்க. இவர் ஆக்சுவலா ஒரு ஸ்கை மார்ஷல். அப்படின்னா என்னன்னா, இந்த ஃபிளைட் எல்லாம் ஹைஜாக் பண்ணுவாங்கல்ல, அப்ப இது மாதிரி ஃபிளைட்ல ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது இவங்க உள்ள வந்து பேசஞ்சர்ஸ்க்கு எந்த விதமான ஆபத்தும் நடக்காத மாதிரி அவங்கள காப்பாத்திடுவாங்க. அதுலயும் நம்ம ஹீரோ இதுல நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. பயங்கரமான ஒரு ட்ரெயின்டு பர்சன். அதனாலதான் ஹரனை பத்தி நம்மளால இப்ப வரைக்கும் தெரிஞ்சுக்கவே முடியல. ஏன்னா அவங்களோட ஐடென்டிட்டியை யாருக்கிட்டையுமே வெளியில சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம என்டையர் ஏர்போர்ட்டோட ஆக்சஸே அவங்க கையில இருக்கும். அதனால நீ இந்த பிளானை கைவிட்டுறது உனக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் முடியாது, அந்த சின்னம்மாளை எப்படியாவது கொன்னே ஆகணும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவரும் போனை வச்சிருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் ஆலன் கிட்ட சொன்னது யாருன்னா அந்த சுப்ரியா தான். நம்ம ஹீரோவும் இப்ப நேர ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு நம்ம சின்னம்மாள் ஒரு ஃபிளைட்ல போறாங்கல்ல, அதுல இவருமே ஒரு டிக்கெட்டை புக் பண்ணிக்கிறாரு. இவரோட மொத்த டீமையுமே இப்ப ரெடியா வச்சுக்கிறாரு. சின்னம்மாளை எப்படியாவது இவங்க காப்பாத்தியே ஆகணும். அதுலயும் இவர் என்ன சொல்லிட்டு ஃபிளைட்ல ஏறாரு, சும்மா இது ஒரு மார்க் ட்ரில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏறாரு. ஆனா உள்ள வந்து தீபக் அப்படின்னு ஒரு ஆபீசர் கிட்ட, இங்க பாருங்க இது ட்ரில் எல்லாம் கிடையாது, இன்னும் 15 நிமிஷத்துல இந்த ஃபிளைட்டுக்குள்ள ஒரு கொலைகாரன் நுழைய போறான், அவனை எப்படியாவது பிடிக்கணும், அதுக்காகத்தான் நான் உள்ள வந்திருக்கேன், அதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவை, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படியே நகலுக்கு இப்ப கால் பண்றாரு. இது ஒரு வித்தியாசமான டிரான்ஸ்மிட்டர்.
ஃபிளைட்டு எவ்வளவு ஹைட்ல மேல பறந்தாலும் இவங்களால மேல இருந்து பேச முடியும். நகுலுக்கு பக்கத்துல அலிஷாவும் உட்காந்துருக்காங்க. எதுக்குன்னா அமரை நம்ம ஹீரோ கொல்றதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தன் அந்த ஃபேக்டரிக்கு கொலை பண்ண வந்திருக்கான். அந்த ஆளையுமே நம்ம அலிஷா பாத்திருக்காங்க. அவன் தான் அமரை கொலை பண்ண வந்திருக்கான்னா அப்ப சின்னம்மாலே கொலை பண்றதுக்கு அவன் தான் இந்த ஃபிளைட்ல ஏறி ஆகணும் அப்படின்ட்டு இந்த ஃபிளைட்ல இன்னைக்கு டிராவல் பண்ண போற எல்லா பேசஞ்சர்ஸோட போட்டோவையும் காமிச்சு இதுல அந்த கொலைகாரன் இருக்கானா அப்படின்னு பார்த்து சொல்லுன்னு ஒவ்வொரு போட்டோவா காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க நம்ம சின்னம்மாலுமே வந்து இப்ப ஃபிளைட்டுக்குள்ள ஏறிடுறாங்க. ஃபிளைட்டும் டேக் ஆஃப் ஆயிடுது. இவங்க அந்த போட்டோவை வரிசையா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு சரியா ஞாபகம் வரவே மாட்டேங்குது. உடனே நகுல் ஹரனுக்கு கால் பண்ணி, சார் இவ ஒவ்வொரு போட்டோக்கும் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிறா. இப்படி எல்லா போட்டோவையும் செக் பண்ணி முடிக்கணும்னா அதுக்குள்ள ஃபிளைட் லேண்டே ஆயிடும். சார் நம்ம கிட்ட ஏதாவது வேற பேக்கப் பிளான் இருக்கான்னு கேட்டா இவர் தீபக் கிட்ட நான் சொல்ற மாதிரி செய்யி அப்படின்னு சொல்லியிருந்தாருல்ல. அது என்னன்னா எல்லாரோட சீட்டுக்கு மேலேயுமே லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வேணும்னே இவங்களே ஃபெயிலியர் பண்ணி, மேம் இந்த சீட்ல அந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் உங்களை வேற சீட்ல மாத்தி உட்கார வைக்கிறேன் அப்படின்னு தனியா உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் பின்னாடியே போயிட்டு, இங்க பாருங்க என்னோட பேரு ஹரன், நான் ஒரு ஸ்கை மார்ஷல், உங்களை கொல்றதுக்காக இந்த ஃபிளைட்டுக்குள்ள ஒரு கொலைகாரன் ஏறி இருக்கான் அப்படின்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஆனா இதை நினைச்சு நீங்க பயப்பட வேணாம், நீங்க சேஃபா போய் லேண்ட் ஆயிடுவீங்க, அதுக்கு நான் கேரண்டி. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், வெளியில வராம இங்கேயே இருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவரு போறாரு. நம்ம ஆலன் போய் தேவிகாவையும் நீரஜையும் மிரட்டிட்டு இருந்தாருல, அவங்களுமே வேற வழி இல்லாம அவங்க கார்லயே வச்சு இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்பயுமே அவன் என்ன சொல்றான்னா, இங்க பாரு எப்படியோ இங்கே கூட்டிட்டு வந்துட்டீங்க, ஆனா இதை விட்டுமே நான் வெளியில போகணும். உன்னோட பேஷண்ட் ஒருத்தருக்கு ஆபரேஷன் பண்ணி இன்னைக்கு ஈவினிங் ஆம்புலன்ஸ்ல வெளியில கூட்டிட்டு போவீங்கல்ல, அந்த பேஷண்ட்டுக்கு பதிலா இன்னைக்கு ஈவினிங் அந்த ஆம்புலன்ஸ்ல நான் தான் இருக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சப்போஸ் இதை நீ பண்ணாம விட்டுட்ட, உன் தங்கச்சி வீடியோவை இன்டர்நெட்ல நான் லீக் பண்ணிடுவேன் அப்படின்னு மறுபடியும் மிரட்டிக்கிட்டே இருக்கான். இங்க நம்ம அலிஷா போட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அப்ப நம்ம ஹரனுக்கு அங்க ஒரு கால் வருது. ஒரு ஆபீசர் கால் பண்ணி, இங்க பாருங்க பேசஞ்சர்ஸோட எல்லா லிஸ்டையுமே நாங்க செக் பண்ணிட்டோம், அவங்க கிட்ட எந்த விதமான ஒரு ரெட் பிளாகுமே கிடையாது, எல்லாமே நார்மல் பேசஞ்சர்ஸ் தான். ஒருவேளை நமக்கு வந்த இன்ஃபர்மேஷன் தப்பா இருக்குமோ அப்படின்னு இவருமே இப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அலிஷா டைம் போய்கிட்டே இருக்கு, இன்னும் 20 நிமிஷத்துல ஃபிளைட் லேண்ட் ஆயிடும், நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, ஏதாவது உனக்கு டிஃபரெண்டா தெரிஞ்சா சொல்லு அப்படின்னு கேட்டா அவங்களுமே யோசிச்சுட்டு அவன் முகத்துல வாய்க்கு பக்கத்துல ஒரு தழும்பு மாதிரி இருக்கும். ஓகே சூப்பர், நான் போய் பாக்குறேன் அப்படின்னு இவரும் ஒவ்வொரு பேசஞ்சரா போய் அப்படி வாய்க்கு பக்கத்துல செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நம்ம நகுலுமே போட்டோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி ஒரு ஆளு இந்த ஃபிளைட்ல இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி நான் பேக்கப் பிளானுக்கு போறேன் அப்படின்னு அந்த பேக்கப் பிளான் என்னன்னா, சின்னப்பா இருக்கான்ல அவனுமே இந்த ஃபிளைட்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கான். அவன் பிசினஸ் கிளாஸ்ல டிராவல் பண்றான். நம்ம ஹீரோ அவன் கிட்ட போயிட்டு, நான் அந்த ஃபிளைட்டோட ஸ்கை மார்ஷல், உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும், வந்து உட்காருங்க அப்படின்னு இவருமே போய் உட்கார்றாரு. ஆக்சுவலா சின்னப்பாவை இந்த ஃபிளைட்ல டிராவல் பண்ண வச்சதே நம்ம ஹீரோ தான். இங்க பாருங்க சின்னப்பா, இந்த ஃபிளைட்ல ஒரு த்ரெட் இருக்கு, ஆனா அதை நினைச்சு நீங்க பயப்பட வேணாம், என்கிட்ட ஒரு பேக்கப் பிளான் இருக்கு, ஆனா அந்த பிளானே நீங்க தான். இந்த ஃபிளைட்ல யாரை கொல்ல போறாங்க தெரியுமா, உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல போற சின்னம்மால. ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன்னை கொண்டுட்டேன்னா அவங்கள யாருமே கொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்னு டக்குனு கன் எடுத்து காமிக்கிறாரு. இரு 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 என்ன சுற்றாத, நான் சின்னம்மால கொலை பண்ணணும்னு நினைச்சதெல்லாம் உண்மைதான். ஆனா எப்ப ஆலன் இதை கையில எடுத்துக்கிட்டானோ அதுக்கப்புறம் இதுல நான் இன்வால்வ் ஆகவே இல்லை. அவன் பிளான் ஏ பிளான் பி அப்படின்னு 2 பிளான் வச்சிருக்கான். ஆனா அது என்ன பிளான், அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவுமே இப்ப வெளியில வந்துடுறாரு. அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல காமிச்சா ஆலனை ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு நம்ம தேவிகாவும் அவங்களால முடிஞ்ச விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப மறுபடி நம்ம ஹீரோக்கு அந்த ஆபீசர் கிட்ட இருந்து கால் வருது. இங்க பாருங்க இந்த ஃபிளைட்ல ஒரே ஐடியில 6 டிக்கெட் புக் பண்ணிருக்கு, அந்த டிக்கெட்ஸோட சீட் நம்பர் எல்லாம் உங்களுக்கு நான் மெசேஜ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவரும் அனுப்பிச்சு விடுறாரு. இதே இவரு நகுலுக்கு ஃபார்வர்ட் பண்ணி, இந்த சீட்ல இருக்கவங்களோட டீடைல்ஸ் என்ன, அவங்க பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணு அப்படின்னு அவனும் இப்ப ஸ்பீடா செக் பண்ணிட்டு இருக்கான். செக் பண்ணி பார்த்தா இவங்கெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான ஆளு கிடையாது, இவங்க எல்லாருமே அப்பாவிங்க, அதாவது கொலைய நேர்ல பார்த்த சாட்சிகள். இவங்க எல்லாருமே கோர்ட்ல ஆலனுக்கு எதிராக சாட்சி சொல்ல தான் போய்கிட்டு இருக்காங்க. சோ அவனோட பிளான் என்னன்னா, அந்த ஃபிளைட்ல இருக்க சின்னம்மால மட்டும் கொல்றது கிடையாது, மொத்தமா சேர்த்து இந்த 7 பேரை கொல்றது தான் அவனோட பிளான். ஆனா ஃபிளைட்டுக்குள்ள வச்சு எப்படி 7 பேரை கொல்ல முடியும், எனக்கு இப்பதான் எல்லாம் புரியுது. அவன் ஃபிளைட்டுக்குள்ள வச்சு யாரையுமே கொல்ல போறது இல்ல. சின்ன பையன் கிட்ட சொல்லும்போது நிவேதிதா கேஸ்ல அவங்களோட பிரதர் ஒருத்தன் கிரவுண்ட் ஸ்டாஃபா வேலை பார்க்கறாரு அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு, நீ முதல்ல அவங்களோட ஃபேமிலியை செக் பண்ணு அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அலிஷா இருக்காங்கல்ல, அவங்க இவன் தான் அன்னைக்கு அமரை பார்க்க வந்தான், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அங்க பாருங்க வாய்க்கு பக்கத்துல தழும்பு கூட இருக்கு, யாரதுன்னு கேட்டா அவனோட பேரு சுதேவ். அவன் கழுத்துல ஒரு டேக் மாட்டிருக்கான், அதுல ATCO அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா அவன் ஏர் டிராபிக் கண்ட்ரோல் ஆபரேட்டர். இந்த ஃபிளைட்டை தப்பான இடத்துல லேண்ட் பண்ண சொல்லி இந்த ஃபிளைட்டே கிராஷ் பண்ண போறான். அதுதான் ஆலனோட பிளான். ஆக்சுவலா இந்த சுதேவ் எதுக்கு ஆலன் சொல்றதெல்லாம் பண்றாருன்னா, ஒரு சின்ன பையன் கொண்டு வந்து அவங்க அக்கா வீடியோவை பென்ட்ரைவ்ல போட்டிருப்பான்ல, அந்த பொண்ணு
உன்னோட அப்பா தான் இந்த சுதேவ். வழக்கம் போல அவன் என்ன பண்ணிட்டான், இந்த வீடியோவை நான் இன்டர்நெட்ல லீக் பண்ணிடுவேன், அதனால ஃபிளைட்டை தப்பான இடத்துல லேண்ட் பண்ண சொல்லி அந்த ஃபிளைட்டையே நீ வெடிக்க வைக்கணும் அப்படின்னு இவர்கிட்ட சொல்லியிருக்கான். ஹாஸ்பிட்டல்ல அவன் ஆசைப்பட்ட மாதிரியே ஆலனை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி இப்ப வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம சுதேவ் என்ன பண்றாப்புல, அவன் ஆல்ரெடி ஒரு பென் டிரைவை கொடுத்திருக்கா. அந்த பென் டிரைவை மாத்தி ஆக்சுவலா அந்த ஃபிளைட் இப்ப லேண்ட் ஆகலாம். ஆனா இவன் கிளியரன்ஸ் இல்ல, லேண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு மேலேயே சுத்த விட்டுட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அதே ஏர்போர்ட்ல இருந்து இன்னொரு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. அது டேக் ஆஃப் ஆகும்போது இதை லேண்ட் பண்ண சொன்னா ரெண்டுமே இடிச்சுக்கோல, அதுக்காக தான் இதை மேலேயே சுத்த விட்டுட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ளேயே போலீஸ் வந்து சுதேவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. வேற ஒரு பொண்ணுகிட்ட நீ இதை ஹேண்டில் பண்ணுமா அப்படின்னு அந்த பொண்ணு கரெக்டா ஹேண்டில் பண்ணி இப்ப ஃபிளைட்டும் சேஃபா லேண்ட் ஆயிடுச்சு. இப்ப என்னன்னா ஆலனை எங்கேயுமே காணோம். அவன் தப்பிச்சு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டான். பரவாயில்ல, அவனை சீக்கிரம் பிடிச்சிடலாம். எல்லா போலீஸும் தேடிட்டு தானே இருக்கும். அதுதான் கொஞ்சம் கஷ்டம். அவன் இதுக்கு முன்னாடி விட்னஸ் ப்ரொடெக்ஷன் கால்ல ஒர்க் பண்ணியிருக்கான். சோ அவனுக்கு தெரியாத ஃபேக் ஐடென்டிட்டிஸே கிடையாது. அதுல இப்ப அவன் எந்த ஐடென்டிட்டியில சுத்துவான் கூட நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு கட் பண்ணா ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. அதே மாதிரி ஆலன் வேற ஒரு ஐடென்டிட்டியில இப்ப வாழ ஆரம்பிக்கிறான். இப்ப இவனோட பேர் என்னன்னா அர்ஜுன் பிரசாத். இவன் மட்டுமே டிராவல் பண்றதுக்கு ஒரு தனி பிரைவேட் ஃபிளைட்டே இவன் புக் பண்ணியிருக்கான். ஆனா இது ஏர்போர்ட்ல இருக்க ஆபீசர்ஸ்க்கு தெரியாம இவன் டிராவல் பண்ணவே முடியாது இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ஸ்கை மார்ஷல் வேற அவர் கரெக்டா கண்டுபிடிச்சு அவருமே வந்து இந்த ஃபிளைட்ல ஏறிடுறாரு. நம்ம ஆலன் என்ன பண்ணியிருக்கான், வரும்போதே சேஃப்டிக்காக கூட 2 ஆபீசர்ஸை கூட்டிட்டு வந்திருக்கான். அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவரும் பதிலுக்கு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு நம்ம ஆலனையுமே இப்ப பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. கடைசியா ஒரு கட்டத்துல கன் எடுத்து ஆலனோட நெத்தி பொட்டிலே சுட்டு கொன்னுறாரு. கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல நமக்கு அலிஷாவை காமிக்கிறாங்க. அவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ரெக்கவர் ஆயிட்டு இருக்காங்க. அந்த கொலைகாரனோட ஃபேஸை உங்களால கரெக்டா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா மறுபடியும் உங்க கரெக்டா நம்ம ஹீரோவோட முகத்தை தான் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்.